வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிருந்தாருன்னு சொன்னேன்ல, அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்காரு. இப்போ இபிஎஸ்ஐ தொடர்ந்து நயினார், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் அடுத்தடுத்து டெல்லி பயணம் மேற்கொள்கிறாங்க. அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. சீட் ஷேரிங் தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்க போகுது. நாளைக்கு பியூஷ் கோயல் தமிழகம் வராரு, இபிஎஸ்ஸை சந்திக்கிறாரு. இன்னைக்கு பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 4 நாட்களுக்குள்ள எல்லாமே முடிவாயிரும் அப்படின்னு இபிஎஸ் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இன்னும் 4 நாள் ஆகுமா அப்படிங்கிறதான் என்டிஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருக்குது. இதுவே ரொம்ப லேட்டு. இந்நேரம் தொகுதி பங்கீடெல்லாம் முடித்து வேட்பாளர்களெல்லாம் அறிவித்து பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும். ஆனால் இன்னும் 4 நாள் ஆகும்னு சொல்கிறாரு இபிஎஸ் அப்படின்னு கொஞ்சம் ஆதங்கப்படுறாங்க என்டிஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுடைய தொண்டர்கள். இன்னும் 4 நாளுக்குள்ளே என்ன முடிவு எடுக்கிறாங்க, யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் தொகுதி பங்கீடு ஃபைனல் ஆகிறது இருக்கட்டும், முதல்ல புதுச்சேரியிலேயே இன்னும் ஃபைனல் ஆகலையே. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணிக்குள்ளே சண்டை நடந்துக்கு இருந்துச்சு. இந்த கூட்டணிக்கு ஹெட் யார்? தமிழகத்தில் திமுக தலைமை, புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையாக இருக்கட்டும், நாங்கள் தலைமையாக இருக்கோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்ல. அதெல்லாம் கிடையாது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸை விட திமுகவுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு தான் அதிகம். அதனால நாங்களே தலைமையாக இருக்கோம், தமிழகம் மாதிரி புதுச்சேரியிலையும் நாங்கள் தான் தலைமை அப்படின்னு திமுக சொல்ல 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு வழியாக திமுகவை விட கூடுதலாக காங்கிரஸுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்போது மார்ச் 23ஆம் தேதி அங்கே வேட்புமனு தாக்கல் நிறைவடையுதுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தொகுதி பங்கீடே ஃபைனல் ஆகலை. இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகி தனித்து போட்டி அப்படின்னு இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி முடிவெடுத்திருக்காங்களாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவெடுத்திருக்காங்களாம். அது சரி, திமுகவுக்கும் காங்கிரஸுக்குள்ளேயே சண்டை, யாருக்கு கூட தொகுதி அப்படிங்கிறது சண்டை. அதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் போட்டியிட வேண்டாம், ஜஸ்ட் ஆதரவு மட்டும் கொடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் புதுச்சேரியில் நாங்கள் தனித்து போட்டிடுறோம், 5 சீட்டில் மட்டும் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டி முடிவெடுத்திருக்காங்களாம். இது இண்டி கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. வாக்குகள் பிரிஞ்சிடும் நீங்கள் தனியாக நின்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் காங்கிரஸும் டென்ஷனில் இருக்காங்களாம். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலக்கியதாக வேல்முருகன் அறிவிச்சிருக்காரு. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒரு தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிட்டுச்சு. இந்த தேர்தலில் 3 தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படின்னு வேல்முருகன் திமுகவுக்கு டிமாண்ட் வச்சுருந்தார், 3 தொகுதி. ஆனால் திமுக 2021 மாதிரியே ஒரே தொகுதி ஒதுக்கப்படும் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு. இல்லை வேண்டாம், ஒரு தொகுதி கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாம், நான் கூட்டணியை விட்டு வெளியேறிக்கிறேன் அப்படின்னு வேல்முருகன் சொல்லியிருக்காரு. இது 3. ரஞ்சனா நாச்சியார் அப்படிங்கிறவங்க முன்னாடி பிஜேபியில் இருந்தாங்கல்ல, பிஜேபியிலேருந்து விலகி தாவேக்கா பக்கத்து போனாங்க. இப்போ தாவேக்காலேருந்து விலகி திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற ஃபேமஸான டயலாகு நமக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒவ்வொரு கட்சி மாறும்போது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்க என்ன தெரியுமா பண்ணலாம்? கடந்த காலங்களில் எந்த கட்சியை கடுமையாக திட்டினாங்களோ அந்த கட்சியிலே போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த கட்சியை பற்றி போட்ட பதிவுகளையாவது அட்லீஸ்ட் நீக்கலாம். பாஜகவில் இருக்கும்போதும் தாவேக்கால இருக்கும்போதும் திமுகவை கிளின்னு கிழித்து பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவுகளையாவது நீக்கிட்டு திமுகவில் போய் சேரலாம். ஆனால் அதை பண்ணாமல் கடந்த காலங்களில் போட்ட எந்த பதிவையும் நீக்காமல் திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. நம்ம சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோமா, திமுகவுக்கு எதிராக அவங்க கடந்த காலங்களில் என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. திரை பிரபலங்கள் ஒரு கட்சியில் சேர்றாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் 2 எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுடைய வெயிட்டிங் பீரியடாக இருக்குது. 2 தேர்தல் வரைக்கும் தான் பார்ப்பேன். 2 தேர்தலுக்குள்ளே எனக்கு சீட்டு கிடைக்கணும், எனக்கு சீட்டு ஒதுக்கலைன்னா டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதா பல திரை பிரபலங்களுடைய வாடிக்கையாக இருக்குது. குஷ்புவை பற்றி சமீபத்தில் பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், அண்ணாமலைக்கு எதிராக அவங்க பேசி சோசியல் மீடியாவில் வாங்கி கட்டிக்கிட்டாங்களே, அப்போது நம்ம சொல்லியிருந்தோம் 2010 2014 வரைக்கும் திமுகவில் இருந்தாங்க. 2011 சட்டப்பேரவை தேர்தல், 2014 பாராளுமன்ற தேர்தல், 2 தேர்தலையும் திமுக குஷ்புவுக்கு சீட்டு கொடுக்கல. உடனே குஷ்பு திமுகவுக்கு டாட்டா சொல்லிட்டு காங்கிரஸ் பக்கம் தாவுனாங்க. 2016 சட்டப்பேரவை தேர்தல், 2019 பாராளுமன்ற தேர்தல், இங்கேயும் 2 தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. 2 தேர்தலையும் காங்கிரஸு குஷ்புவுக்கு சீட்டு கொடுக்கல. அப்போ காங்கிரஸுக்கும் டாட்டா சொல்லி 2020 பிஜேபியில் தாவுனாங்க. பிஜேபிக்கு தாவுன உடனேயே சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட குஷ்புவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. 2021 தேர்தலில் போட்டியிட்டாங்க. அடுத்து 2024 தேர்தலில் சீட்டு கிடைக்கல. இப்போ 2026 தேர்தலையும் சீட்டு கிடைக்கலனா
பாஜகவுக்கும் டாட்டா சொல்லுவாங்க குஷ்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இதுதான் திரைப்பிரபலங்களுடைய வாடிக்கையாக இருக்குது. சீட்டு கிடைக்கலனா அடுத்தடுத்து கட்சி மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. அதனால் அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ஞாபகம் வருது. அண்ணாமலை என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய, ஐடியாலஜியை வச்சு கட்சியில் ரொம்ப வருடங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும், ஐடியாலஜிக்கல் பர்சன்ஸ்க்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல. அதுதான் கட்சி வளர்வதற்கான ஒரே வழி. திரைப்பிரபலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தனிப்பட்ட வளர்ச்சியை மட்டும்தான், தன்னுடைய வளர்ச்சியை மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க, கட்சியுடைய வளர்ச்சியை பற்றியெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். ஸோ அதுதான் இப்போ மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.